வயநாடு ரூட் இதேண்ணா? வயநாடு மக்களே இதை பாருங்கள், இது வந்து கபினியில் வருங்க. பார்க்கலாமா எவ்வளோ தண்ணி போகுதுன்னு? மக்கள் இதெல்லாம் ரப்பர் மரங்க, எவ்வளோ இருக்குது பாருங்கள். எல்லாம் பைக்கர்ஸ் கேங்காக போகிறாங்க. ரோடு சும்மா வளைஞ்சி நெளிஞ்சிக்குதுங்க, நல்லா இருக்குது. தெரியல எனக்கு, எல்லாமே மலையாளத்தில் இருக்குது. நம்மளுக்கு கன்னடாவே படிக்க தெரியாது, மலையாளம் எங்கே படிக்கிறது நம்ம? ஏன்னா நம்ம வீடியோ இந்த கேரளாக்கார என்ன பார்த்தீங்கன்னா ஒரு கமெண்ட் போட்டு போங்க, ஊரு பேர் எனக்கு தெரியல. இந்த ஊரோட முடிவு தான் பழகுது எந்த இந்த ஊருக்கு. ஓகே, இந்த ஸ்நாக்ஸு இதெல்லாம் எதுவும் அதிகமாக இல்லை போலது, கடைக்கு மட்டும் இருக்குது, எதுவும் ஓப்பனே பண்ண காணுமே. இந்த பழங்களெல்லாம் சேல் பண்ண தானே கேரளா சைடில் என்னென்ன இருக்குது நம்மளுக்கு தெரியும். ஒன்றுமே தெரில. மாங்காய் பழம் இருக்குது, மாங்காய் பழம், ஆரஞ்சு பழம், இதெல்லாம் வேணாம், எனக்கே கோல்ட் ஆகிட்டுக்குது ஆல்ரெடி. வயநாடு ரூட் இதேண்ணா? வயநாடு இது வயநாடு. கல்பட்டா சேம் இது ரூட் மேப் காட்டுதில்ல. வந்து இப்ப நான் என்ன உங்கள்கிட்ட சொல்றது, தேவையில்லாத ஐடியாலாம் கொடுத்துட்டு நம்மளை இறக்கி விட்டு வெடிக்க பார்க்கறானே. தமிழ் அறியா? கொச்சு கொச்சு அறியா? அக்கு மலையாளம் அறியால? கர்நாடகா யூடியூபரா? யூடியூபர் பார்த்திபன் விலாகர். பார்த்திபன் விலாகர். உங்களுக்காக பக்தர்கள் எல்லாரும் வேலையில் லைனில் காத்து கொண்டிருக்கிறார்கள். ஓகே, தேங்க் யூ. यूट्यूब इंस्टा सेम नेम. यूट्यूब लाइव वीडियो लाइव ने 2 days 3 days आफ्टर अपलोडिंग. थैंक यू. இந்த ரூட்டு ஃபாரஸ்ட்டுக்குள்ளே போகிறதான், இதுவும் போதான், போய் பார்ப்போம். அதுவும் போதும் இதுவும் போதான். இது நல்லா இருக்குன்னாங்க, ஃபாரஸ்ட்டுக்குள்ளே, டீப் ஃபாரஸ்ட்டு போவோம். ஓ அப்படியா விஷயம்? ஏரியாக்குள்ளே போயின்னு இருக்கிறோம், ஊருக்குள்ளே. வாவ், வண்டர்ஃபுல். சின்ன சின்ன செடியாக அதெல்லாம் டிஃப்ரெண்டாக இருக்குது, மரங்களை போட்டு தள்ளிட்டுக்கிறாங்க. எவ்வளோ மரங்களை போட்டு தள்ளிட்டுக்கிறாங்க என்னன்னு தெரியல. நம்ம போட்டு தள்ளுறாங்க ரோட் சைடில். ஆனால் தமிழ்நாட்டில் விவேக்கை கூப்பிட்டு திரைப்படங்களில் மரம் நடுவதை பற்றி சொல்லுங்கள், தமிழ்நாட்டில் மரம் நடுவதை ஒரு இயக்கமாக கொண்டு வாருங்கள். பார்த்தீங்களா ட்ரீ ஹவுஸு? சின்ன ரோடுங்க இது. பசி எடுக்குது, எதனா சாப்பிடணும். நீங்கள் 1 மணி ஆகிடுச்சிங்க. ஓ மை காட், 1 மணி 120 கிலோமீட்டர் ஓடுறதுக்கு எவ்வளோ நேரம் பண்ணிருக்கிறோம் நம்ம. காட்டுக்குள்ளே காட்டுக்குள்ளே பைக்கில் டிரைவிங்கு. மக்கள் இதெல்லாம் ரப்பர் மரங்க, எவ்வளோ இருக்குது பாருங்கள். ரப்பர் மரம் பார்த்தா தான் நிற்க வச்சேன். ஓகே, லெட்ஸ் கோ.
அடங்கப்பா, இது உலக நடிப்புடா சாமி. ஃபுல்லாக அப்படியே டவுனில் போய்கினே இருக்குது. சைடில் பாருங்கள் எவ்வளோ புல் பெருசு பெருசாக இருக்குது. இதெல்லாம் ரப்பர் மரங்கள், ரப்பர் மரம். வயநாடுக்குள்ளே என்ட்ரி ஆகிட்டுக்கிறோம். பட்டு சென்டர் ஆஃப் வயநாடு எது தெரில. இன்னும் 17 கிலோமீட்டர் காட்டுது. அதை தான் பார்க்கணும். இப்போது இங்கே ஏதோ ஒரு ரோடுக்கு வந்து ஜாயின் ஆகுது பாருங்க. இங்கே நம்ம வந்து இவ்வளோ நல்லா ஷார்ட்கட் ரூட்டு மாதிரி இருக்குது. இதுதான் மெயின் ரோடு பழகுது. ஓ, நீ அப்படி வரியா? எஸ் எஸ். இது வந்து நம்மளுக்கு ஷார்ட்கட் உள்ள கூட்டு வந்துட்டு இருக்குது. பெரிய பெரிய சர்ச்செல்லாம் இருக்குதுங்க. மக்களே, ஒரு இடத்துல சாப்பிட்டோம் ஹோட்டலில். பிரியாணி வேறு லெவலுங்க. ரைஸும் நல்லா இருந்துச்சு. ஒரு பிரியாணி, ஒரு ஃபுல் மீல்ஸு, ஆளுக்கு 2 ஃபிஷ்ஷு, அவ்வளோதான். 320 rupees. வேறு லெவல், நல்லா இருந்துச்சு. அடி போலி தான். கேரளா சாப்பாடு சாப்பிட்டாச்சு. கேரளாக்குள்ளே வந்தாச்சு. கேரளா சாப்பாடு சாப்பிட்டாச்சு. அடுத்து அந்த சுறா புட்டான்றாங்களே, சுறா புட்டா அந்த இல்லையே, அது ஏதோ பேர் சொல்லுவாங்களே, கேரளா புட்டு இருக்கு இல்லையா, அது எங்கே கிடைக்கிறது தெரிஞ்சால் போதும். அதை வாட்டி சாப்பிட்டு படுத்துடணும். கேரளான்றது கனவாகவே இருந்துச்சு. இன்னைக்கு கேரளாக்குள்ளே வந்துட்டோம். வாட் இஸ் யுவர் எய்ம் இன் லைஃப்? ஜாலியாக இருக்கணும். ஜாலியாக தான் சார் இருக்கணும். நல்லா வெயில் காயுது. இங்கேயும் மழை கம்மியாக தான். மக்களே இதை பாருங்கள். இது வந்து கபினி ரிவருங்க. பார்க்கலாமா எவ்வளோ தண்ணி போகுதுன்னு? பரவாயில்லைங்க, தண்ணி சுமாராக போய்கிட்டு தான் இருக்குது ரிவரில். எவ்வளோ தண்ணி போகுது கபினி ரிவரில்? இது வந்து அப்படியே கபினி ரிவர், கபினி டேமுக்கு போயிட்டு அப்படியே மைசூர் டேமுக்கு போகும், கேஆர்எஸ் டேமுக்கு. அந்த தண்ணி இது எல்லாமே பார்த்தீங்களா? கேரளாவிலேருந்து தண்ணி கர்நாடகாவுக்கு போய் கர்நாடகாவிலேருந்து தமிழ்நாட்டுக்கு போகுது. எவ்வளோ பெரிய நீரோட்டம், எவ்வளோ ஊர் சுற்றுது இல்லையா தண்ணி. ஓகே, லெட்ஸ் கோ. மீன் ஒன்றுக்கு மேலே குடிச்சுன்னுக்குது. வா, சூப்பராக இருக்குதுங்க. இங்கே ரைட் சைடில் வேறு லெவலுக்கு இது. உள்ளே போக முடிஞ்சால் போய் ஃபோட்டோ ஷூட் பண்ணலாம். பட் வேணாம், நம்மளுக்கு எதுக்கு வம்பு. நம்ம வந்த வேலையை மட்டும் பார்ப்போம். இந்த தண்ணியில் இறங்குறது, ஆற்றுல குதிக்குது, இதெல்லாம் வேணாம். வந்த வேலையை பார்த்துட்டு 4 இடம் சுற்றி பார்த்தோமா, அப்படியே வீடு போய் சொந்தமாக இருக்கணும். பயமா இருக்கா? மக்களே, ரிவர் ஒன்று சூப்பராக இருக்குது பாருங்கள். ரிவர் மேலே பிரிட்ஜு. செம்ம வெயிலுங்க. எங்கேயும் காலால் பயங்கரமாக சுடுது. கேரளாக்குள்ளேயே இவ்வளோ வெயிலா? சாயங்காலம் சரியான மழை வரப்போகுது. அதனால் இன்றைக்கி எதுவும் பிளேஸ் பார்க்குறது வேணா, நாளைக்கு பார்த்தலான்னு பிளான் பண்ணிட்டு என் ரூம் தங்கிலான்னு இருக்கிறேங்க. ஓ, நீ அப்படி வரியா? இன்றைக்கி பக்ரீத்ன்றதுனால ரோடே கலகலகலான்னு இருக்குது. நிறைய இஸ்லாமிய நண்பர்கள் அதிகமாக இருக்கிறாங்க போல இருக்குது இங்கே கேரளாக்குள்ளே. அதனால தான் பக்ரீத் ஃபேமஸாக இங்கே. நிறைய கடைங்க லீவு. கடைங்களே இல்லைங்க, எல்லாம் லீவ் விட்டுக்கிறாங்க இன்றைக்கி. இதுதான் மக்களே வயநாடு டவுன். எல்லா டவுனும் க்ளோஸ் ஆகிட்டு இருக்குது. என்ன தான் பண்ணுறது? என்ன பண்ணுறது?
ஹோட்டல் கீட்டல் பாட்டல் எதுவுமே கிடையாது. எவ்ரிதிங் இஸ் க்ளோஸ். நோ வேயிங். ஒன்லி அவைலபிள் மெடிக்கல் ஷாப். வாட் ஐ டூ? வாட் கேன் ஐ டூ? வாட் ஐ டூ? வாட் கேன் ஐ டூ? மக்களே, இது வந்து பார்த்தீங்கன்னாக்கா வயநாடுலேருந்து கல்பட்டா போகிற வழி. கல்பட்டா ரோடு இது. பாடா அப்படியே சும்மா கிளைமேட்டு மழை வர மாதிரியே ஆகிடுச்சு. இவ்வளோ நேரம் வெயில் காஞ்சிடுச்சு. இந்த இடத்துல அப்படியே சில்லுன்னு இருக்குதுங்க. பட் எல்லாமே மேற்கு தொடர்ச்சி மலை தான். எதுவும் புதுசாக இல்லை நம்ம பார்க்குறதுக்கு. அதே ஊட்டியில் பார்க்குற மாதிரி தான். ஊட்டியில் பார்க்குற அளவுக்குள்ள இது கொஞ்சம் வேறு மாதிரி இருக்குது. ஊட்டி குன்னூர்லாம் பார்த்தா ஒரு டீ எஸ்டேட்டு. இந்த இடத்துல டீ எஸ்டேட்லாம் கம்மியாக இருக்குது. இந்த நேந்திரம் மரம் தான் அதிகமாக இருக்குது. இதோ நான் கையில் வைத்திருக்கிறேனே, இது என்ன? வாயப்பையா ராயபுரமா? ஆம்பா. நாமக்கல் ரெசார்ட்டோட ப்ரைஸ் அவ்வளோ இருக்குது. 4000 5000ன்றானுங்க. நம்ம ரேட்டுக்கு அதெல்லாம் ஒத்து வராது. சரி, ஒரு 1000 ரூபாய் ரேஞ்சில் ரூம் பார்ப்போன்னு பார்த்துட்டு இருக்கிறோம் மக்களே. ஆள் தெரியல போட்டுருக்கு. நாங்கெல்லாம் சிங்கத்தோட உண்ணாக்க வெட்டுக்குன்னு பிடிங்க திங்கிறீங்கடா. கோழிக்கோடு மேப்பாடி பைபாஸ் கல்பட்டா டவுன். ஓகே, கல்பட்டா டவுன் அது. இந்த பக்கம் தான் ஊர் போகுது. போலீஸெல்லாம் இருக்கிறாங்க. இதுதான் மக்களே கல்பட்டா பழகுது. வயநாடோட இது பெருசாக இருக்கிற மாதிரியே இருக்குது.